வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குதிரை மார்க் சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 9/4/25 50/50 ட்ரா நம்பர் 135க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கெஸ்ஸிங் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நாம் எந்த கெஸ்ஸிங்கும் போடல, ஸோ அதனால் இன்றைக்கி டைரெக்டாக 50/50க்கான கெஸ்ஸிங்க்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 09 ட்ரா நம்பர் 135. 09க்கு நான் 37ங்கிற மாதிரி எடுக்கிறேன். இங்கே ட்ரா நம்பரில் வந்து எனக்கு கிடைக்கிற நம்பர் 3 ஸ்ட்ராங்காக அப்படியே எடுத்துக்கிறேன். 1க்கு 4, 5க்கு 7ங்கிற மாதிரி 3, 7, 4ங்கிற மாதிரியான நம்பரை நாம் டார்கெட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பர் கெஸ்ஸிங்லேயும் நாம் இன்றைக்கி டார்கெட் பண்ணுற நம்பர் 3, 7, 4ங்கிறது தான். ஸோ கொஞ்சம் எனக்கு இந்த நம்பர் கெஸ்ஸிங்லேயும் ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாம் இந்த நம்பரை டார்கெட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த நம்பர் மேலே உங்கள் கவனம் இருக்கட்டும். 1, 3, 5 ஒரிஜினல் நம்பரு கெஸ்ஸிங்லேயும் வருது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஏபிசி நம்பர், நாம் டார்கெட் பண்ணுற நம்பர், ஏ போர்டில் 4, 3, 7, பி போர்டில் 7, 5, 3, சி போர்டில் 2, 7, 9. ஏ போர்டில் 9, பி போர்டில் 4, சி போர்டில் 1 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த நம்பரை நான் சப்போர்ட்டுக்கு ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைச்ச நம்பர், நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் பெண்டிங் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 4 ஒரு நாள், 3 51 நாள், 7 7 நாள், 9 3 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் காட்டுது. பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 7 21 நாள், 5 4 நாள், 3 2 நாள், 4 6 நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 33 நாள், 7 3 நாள், 9 19 நாள், 1 5 நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் காட்டுது. ஸோ நாம் டார்கெட் பண்ண நம்பர், நம்மளுக்கு போர்டில் என்ன நம்பர் பாசிபிளாக இருக்குமோ அந்த நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்குற நம்பர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி நம்பர் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஆட்டம் மிஸ் ஆகாது, ஆட்டம் நம்ம கையில் தான். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு பிலீவ் இருக்குது. ஏபிசி நம்பரில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் கொடுக்குற நம்பர் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணிப்பும் என்னோடய கணிப்பும் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோமா? ஏபிபிசிஎஸ்சியில் ஏபி 4 7 3 5, 7 3 9 4, 7 4 9 7. பிசியில் 7 2 5 7, 3 9 4 1, 4 2 3 2. ஏசியில் 4 2 3 7, 7 9 9 1, 7 2 4 9ங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நான் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே நாம் கொடுத்துருக்குற ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் ரெகுலர் ரிசல்ட்டில் என்ன பேஸில் காம்பினேஷனில் கொடுப்பானோ அதே காம்பினேஷனில் தான் நாங்கள் எடுத்துருக்கேன். இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நடுவில் நான் ஒரு நம்பருக்கான ரீசனோ இல்லை ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பராக எனக்கு பிலீவ் பண்ணுற நம்பர்ஸை நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி ஆட்டத்தில் இருக்குது. நாம் டார்கெட் பண்ணுறோம். ஆட்டம் இன்றைக்கி நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஆல் போர்டு இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 9 7. ஏபிசி போர்டு 3 போர்ட்லேயுமே எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர் 9 7. ஸோ ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 9 7 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி ஸ்ட்ராங் டிஜிட் கொடுத்துட்ருக்கோம். என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா
562 567 569 561 543 533 553 573ங்கிற மாதிரியான நம்பர்ஸை இன்றைக்கி ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கிடைச்ச நம்பர் பி போர்டில் 6, சி போர்டில் 3 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஏபிசி போர்டில் பி போர்டில் சேஞ்ச் பண்ணும்போது ஏசி நம்பரை அப்படியே கொடுத்துருக்கேன். சி போர்டில் நான் ப்ளே பண்ணும்போது ஏபி நம்பரை அப்படியே நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பரை மட்டும் 2 நம்பரை இங்கே பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு செம்மையான நம்பர் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆட்டம் இன்றைக்கி மாறாது, ஆட்டம் நம்ம கையில் தான், கெஸ்ஸிங் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாமல் டார்கெட்டாக நம்ம ரீச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டம் நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் 7-2. பி போர்டில் 7ம் சி போர்டில் 2ம் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த நம்பருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் 7-2 இன்றைக்கி மிஸ் ஆகாது, ஆட்டம் இப்படி தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஆட்டத்தில் 7-2 பிசி போர்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் எடுத்துக்கங்க. இன்றைக்கி ஒரு செம்மையான ரிசல்ட்டை இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.